அக்கினி சக்தியாக விளங்கும் பச்சைமலை ஸ்ரீ மகாயுக காளி காமந்திகா தேவி மலைக்கோவில் குரோம்பேட்டை பகுதியில் உள்ள ஒரு சிறிய குன்று ஆகும். இதன் வரலாறு பற்றி அதிகம் தகவல்கள் இல்லை, ஆனால் இது ஒரு வரலாற்று இடமாக கருதப்படுகிறது. இந்த மலைப்பகுதி ஒரு காலத்தில் சித்தர்கள் மற்றும் முனிவர்கள் தியானம் செய்ய பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. இந்த மலையில் குறும்பர் இன மக்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வசித்து வந்தனர். கற்கால கருவிகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மலையில் மூலிகைகள் இருப்பதால் ஆங்கிலேயர்கள் உலகத்திலேயே முதல் காசநோய் மருத்துவமனையை இங்கு அமைத்தனர். தூய்மையான பகுதி என்பதால் சானிடோரியம் என்ற பெயரை வைத்தனர். சானிடோரியம் என்றால் தூய்மையான பகுதி என்று பொருள். பச்சை மலை அடிவாரத்தில் காச நோய்க்கான சித்த மருத்துவமனை ஒன்று 1928ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. மலை உச்சியில் கோவிலை சுற்றியுள்ள பகுதியில் வள்ளலார், சிவவாக்கியர், ஆஞ்சநேயர், அத்திரி மகரிஷி, அகஸ்தியர், நாகர்கள் சந்நிதி, விநாயகர் மற்றும் சிவலிங்கம் ஆகியவை வானத்தை நோக்கி திறந்த வெளியில் காணப்படுகின்றன. இங்கு பதஞ்சலி முனிவர் பெயரில் தியான மண்டபம் ஒன்றுள்ளது. நாகங்கள் பூஜை செய்யும் பாதாள அம்மன் சிலை ஒன்றுள்ளது. கோவில் தாம்பரம் சானிடோரியம் காசநோய் மருத்துவமனையின் பின்புறத்தில் பச்சை மலை என்ற சிறிய மலையில் உள்ளது. குரோம்பேட்டையில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. தாம்பரம் சானிடோரியம் ரயில் நிலையத்திலிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பொதுவாக மனிதனாக பிறந்த அனைவருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பது இயல்பே. அவற்றிற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதனை தீர்ப்பதற்கு படாத பாடுபடுகிறோம். பலரும் ஆலயங்களுக்குச் சென்று இறைவரிடம் அழுது தொழுகிறோம். அங்கும் நமது துயரை பற்றிய எண்ணங்களை மட்டும் உயர்த்தி பிடித்துக் கொண்டு இறைவனை மனதார தரிசிப்பதில்லை. உண்மையாக நாம் இறை நம்பிக்கை கொண்டிருந்தால் அவற்றையெல்லாம் இறைவன் பார்த்து கொள்ளட்டும் என விட்டுவிட்டு நமது கடமை யாதென அறிந்து செயலாற்ற வேண்டும். இத்தகைய அன்பர்களை என்றும் அன்னை ஸ்ரீ மகாயுக காளி காமந்திகா தேவி கைவிடுவதில்லை.